கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 103 1, 2 நாம் எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஜெபத்திலும் முடிவு நேரத்தில் நாம் சொல்லுகிற வசனம்தான். இன்று நாம் அதை பற்றி தியானிக்கலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென் என்று சொன்ன உடனே முடிஞ்சு போச்சு தான் எல்லாத்துக்குமே அர்த்தம். ஆனா முடியல, இனிமேதான் ஆரம்பம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்மாவை பற்றி இல்ல, ஆத்மா கிட்ட சொல்ற, என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. என் ஆத்மாவை நீ ஒருபோதும் மறக்க கூடாது. எவர் செய்த? கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எத்தனையோ உபகாரங்கள் தேவாதி தேவன் செய்திருக்கிறார் இல்லையா? அவைகளை சொல்ல போனா வருஷம் போதாதுங்க. நாம் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அவர் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு அற்புதம் செய்துட்டு தான் இருக்கிறார் இல்லையா? இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு மனுஷனும் சொல்ல முடியாதுங்க. நான் உண்மையாகவே சொல்ல முடியாங்க. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும், அதுவும் இதுக்கு முன்ன கூட்டி சொல்லணும்னா, நான் என் அம்மாவுடைய வயிற்றுல கற்பம் தரித்த நாள் முதல் கொண்டு இந்த நேரம் வரையும் அவர் செய்த உபகாரங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். எனக்கு இப்போ 49 வயசு ஆகுது. 49 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் கூட அவருடைய சாட்சி சொல்ல முடியாது. நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன். இந்த சாட்சி 49 வயசு தான் ஆகுது. ஆனா தேவன் எனக்கு செய்த நன்மைகளை சொல்ல போனா 100 வருஷம் ஆனாலும் சொல்லிட்டே இருக்கு. அவ்வளவு நன்மை. அதே போல உங்ககிட்ட கேட்டாலும் நீங்களும் சொல்லுவீங்க, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளும், தேவனை அறிந்தவர்கள், கிறிஸ்துவின் அன்பை ருசித்தவர்கள், ஒவ்வொரு மனுஷரும் நிச்சயமாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் நானும் சொல்லியிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் ஒன்றும் சிறப்பாக ஒன்றும் சொல்லலை. நீங்க சொல்றது போல நானும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் நானும் ஆராதிக்கிறேன் இல்லையா? ஆனாலும் சங்கீதக்காரன் ஏன் அவர் சொல்லுகிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி என்று நான் பார்க்கிறேன். உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. இப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அறிவு வந்த நாள் முதல், அறிவு வந்தன்னா தெளிந்த புத்தி சொல்லுவாங்களா, டீனேஜ், அந்த நாள் முதல் கிறிஸ்துவை அறிந்த பிறகு கூட நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? அவரை நாம் எவ்வளோ துக்கப்படுத்திருக்கோம், எவ்வளோ வேதனைப்படுத்திருக்கோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, உபச்சாரம் தான் பாவம், மற்ற ஸ்திரீகளை இச்சையோடு பார்க்கிறதா பாவம், மற்ற புருஷர்களை இச்சையோடு பார்க்கிறதா பாவம். நான் அப்படி செய்யலையே, நான் அப்படிப்பட்ட பாவங்கள் பண்ணலையே என்று நீங்கள் உங்களுக்குள்ள சொல்லலாம்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் ஜெபம் பண்ணாமல் இருப்பதே பாவம். நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானியாமல் வாசியாமல் இருப்பதே பாவம். அவருடைய வேத வார்த்தையை அனுதினமும் வாசிப்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆனால் நாம் எத்தனையோ முறை வேதத்தை வாசிக்கிறதற்கு நமக்கு நேரம் இல்லாதபடி நாம் வேலை செஞ்சிருக்கிறோம். நம்முடைய வேலை பிசாசான என்ன செய்வான்? பிஸியாக்கி கொடுப்பான், அதிகமாக்கி கொடுப்பான், ஊழியத்தை அதிகமாக்கி கொடுப்பான், ஃபுல் பிஸியா இருக்க வைப்பான். வேதத்தை வாசிக்கோட நேரம் இல்லை. சில ஊரே சொல்லுவாங்க, நான் அமெரிக்காவுக்கு போனேன், லண்டனுக்கு போனேன், அந்த கன்வென்ஷன் நடத்த போயிருந்தேன், லண்டன்ல இருந்து மலேசியாவுக்கு போயிருந்தேன், மலேசியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வர வேண்டியது, சிங்கப்பூர்ல இருந்து சவுதிக்கு போனேன், ஃபுல் கன்வென்ஷன் ப்ரோக்ராம். ஆனா வேதத்தை நான் வாசிக்கோடு எனக்கு நேரம் இல்லைங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்படி நாம் சொல்லுவோம். ஆனா நாம் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ முறை நாம் பண்ணிருக்கிறோம். ஜெபம் பண்ணாம இருக்கிறோமா? அழிந்து போற ஜனங்களுக்கு நாம் ஜெபிக்காமல் இருக்கிறோம், அதுவும் பாவம். பாவத்தில் ஜீவிக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்காம இருக்கிறோம், அதுவும் பாவம். ஆண்டவரே அவர்களை ரட்சியும். என் சிநேகிதன் ஒருத்தன் பாவத்தில் ஜீவிக்கிறான், என் சிநேகிதி பாவத்தில் ஜீவிக்கிறான், அவர்களை ரட்சிக்கணும். நாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது பாவங்க. நாம் செய்கிற பாவத்தை பற்றி நான் சொல்றேன். கிறிஸ்தவர்கள் செய்கிற பாவம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இதை விட வேற என்ன பாவம் நாம் செய்யணும்? இந்த மாதிரி பாவங்கள் செய்கிறது ஆண்டவருக்கு மிக மிக வருத்தமா இருக்குங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது பாவிகளை ரட்சிக்கவே. கிறிஸ்தியஸ் உலகத்துக்கு வந்தார். அப்ப அவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னா ஏன்? இந்த பாவ உலகத்தில் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன் தெரிந்தெடுத்திருக்கிறார்? அழிந்து போற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். பாவத்தில் ஜீவிக்கிற சிநேகிதருக்காக ஜெபிக்கணும். ஜீவனுள்ள தேவனை அறியாமல் இருக்கிற சிநேகிதருக்காக ஜெபிக்கணும். அதற்காக தான் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் இல்லையா? நம்மளை கொண்டு அவர் பயன்படுத்த விரும்புகிறார். நாம் ஜெபிக்காத பட்சத்தில் தேவன் நம்மளை எப்படி பயன்படுத்துவார்? அப்படிப்பட்டவர்களை எப்படி ரட்சிக்க முடியும்? நம் வீட்டில் அருகாமையில் உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். நம் வீட்டில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். இதெல்லாம் நாம் ஜெபிப்பதற்காகவே தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ அப்படியானால் நாம் ஜெபிக்காமல் இருந்தால் பாவமா? பாவம் இல்லையா? அப்படி என்றால் இந்த பாவங்கள் எல்லாம் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த அக்கிரமங்கள் எல்லாம் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் மன்னித்திருக்கிறார். மன்னித்திருக்கிறார். அவர் மன்னித்திருக்கிறபடினால்தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஏன் நமக்கு நாட்டில் கூட்டி கொடுத்திருக்கிறார்? என் மகன் திருந்துவான், என் மகள் திருந்துவான், அதனால் என் தேவன் இன்னும் கொஞ்ச நாள் கூட்டி கொடுத்திருக்கிறாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்போ தேவன் நம்மளை மன்னிச்சு வைத்திருக்கிறாரானால் நாம் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நன்றி சொல்லணும். அதான் ஆத்மா பார்த்து சொல்லுகிறார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. இப்போ ஒவ்வொரு நாளும் நாம் இதை சொல்லணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதிகாலையில் எழும்பணும். தேவனை எப்போ பார்க்க முடியும்?
நீதிமொழிகள் 8:17 நாம் வாசிக்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிப்பேன். அதிகாலையில் நாம் தேவனை தேடுவோமானா நாம் அவரை கண்டடைய முடியும். அப்பா உமக்கு நன்றி என்று சொல்ல முடியும். ஒரு சின்ன பிள்ளைக்கு நம்ம சாக்லேட் கொடுத்தோம்னா, சில வீடுகளுக்கு போகும்போது என் பாக்கெட்டில் சாக்லேட் இருக்கும், சாக்லேட் கொடுப்பேன். உடனே அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, அங்களுக்கு தேங்க்ஸ் போல சொல்லு அப்படிம்பாங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்க, தேங்க்ஸ் அங்கிள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த தேங்க்ஸ் சொல்லும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லையா? நம்ம கொடுத்தது ஏதோ 2 ரூபா 3 ரூபா சாக்லேட் கொடுத்துருப்போம், அவ்வளோதான். ஆனா அந்த பிள்ளைங்க ஒன்றுமே அறியாத சிறு குழந்தைங்க, இந்த பரிசுத்த குழந்தைங்க நம்மளை பார்த்து சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நம்மளை பார்த்து தேங்க்ஸ் அங்கிள்னு சொல்லுது, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த பிள்ளைக்கு இன்னும் ஏதாவது செய்யணும் அப்படியே தோணும். அதே போலதான் தேவனை பார்த்து அதிகாலையில நாம் தேவனை பார்க்கணும். தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். அவரை கண்டடையத்தக்க சமயம் அதிகாலை. அதிகாலைன்னு 5 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சுக்கணும், அதான் அதிகாலை. இப்போ அதிகாலையில் எந்திரிச்சு, ஆண்டவரே நன்றியப்பா நன்றியப்பா, சோத்திரம் 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 சொல்லி பாருங்க. அதுதாங்க நன்றியுள்ள இதயத்தோடு நாம் ஜீவிக்கிறோம் என்று அர்த்தம். மறுபடியுமாக நாம் பார்க்கும்போது இரண்டாவது ஒரு காரியம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். உன் நோய்களெல்லாம் நீக்கி. இந்த வார்த்தையை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அற்புதங்க. ஒரு ஆஸ்பத்திரியில் போய் சின்ன ஒரு தலைவலிக்காகவே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியே வந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1000 ரூபா மினிமம் செலவாகும். காய்ச்சல், இருதய பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, எத்தனை லட்சம் செலவு பண்ணுறாங்க இல்லையா? நான் போன வாரம் சிஎம்சி ஆஸ்பத்திரி போயிருந்தேன். ஒரு பாஸ்டருடைய மனைவி உடம்பு சரியில்லாதனால பார்க்க போயிருந்தோம். அங்கே போனதுனால இன்னும் நாகர்கோவிலேருந்து வந்திருந்த அவங்களுடைய அந்த விசுவாசுடைய ஒரு தெரிஞ்ச விசுவாசுடைய அம்மா, அவங்க ஒரு 10-20 நாள் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். 9 லட்சம் ரூபாட்ட பில் போட்டிருக்கிறாங்க. எத்தனை வருஷமா தேவன் நம்மளை சுகமாக வச்சிருக்கிறாரு. அவருக்கு எத்தனை லட்சம் நம்ம கொடுக்கணும் இல்லையா? எவ்வளோ எவ்வளோ எவ்வளோங்க கர்த்தருக்கு எவ்வளோதான் நம்ம நன்றி சொன்னாலும் போதாதுங்க. எவ்வளோ ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் நம்மளை சுகமா கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மளை நடத்துகிறாருன்னா எவ்வளோ நன்றி சொல்லணும். சிஎம்சி ஆஸ்பத்திரியில் பாருங்க, எத்தனை வியாதிஸ்தர் போறாங்க வாராங்க. அதே போல் ஒவ்வொரு மருத்துவமனையில் பார்க்கும்போது எத்தனையோ வியாதிஸ்தர்கள் போறாங்க வராங்க. சிலவங்க போகும்போது நல்லா போறாங்க, வெளியே வரும்போது பிரேதமும் வராங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்மளை தேவன் எவ்வளோ அருமையாக வச்சிருக்கிறார். நாம் அவருக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். அந்த நன்றி உள்ள இருதயம் நமக்கு இருக்குமானா அதிகாலையில தேவனை நாம் தேடுற ஒரு அனுபவத்துக்கு நாம் வருவோம். ஒரு வேலை வயசாயிடுச்சுனாலும் நான் அந்த இப்போதான் உங்க செய்தி கேட்டேன் பாஸ், ஆனால் செய்யறதுக்கு ஆசை தான், முடியல, ஓகே. ஆனால் எத்தனையோ பூர்வ பிதாக்கள் வயசான பிறகும், ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் அதை பழக்கமாக ஆக்கியிருக்கிறாங்க. அதனால அவங்க சாகும்போது கூட, ஒரு பாஸ்டர் டிவி தாமஸ் ஒரு பாஸ்டர் இருந்தாங்க, அவங்க சாகும்போது கூட 3 மணிக்கு எந்திரிச்சிருவார். 3
மணிக்கு எழுந்திரிச்சு சோத்திரம் 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 சொல்லி 4:30 அவருடைய உயிர் பிரிஞ்சது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இப்போ சிலருடைய சரீரத்தை பொறுத்து அப்படின்னு நினைக்கலாம். நமக்குள்ள ஒரு அன்பு, என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லணும், என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லணும், அந்த ஒரு வாஞ்சை இருக்குமானா அதிகாலையில் எழும்புவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, சரீரம் ஒரு பலவீனமாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், புதுசாக இப்போ தான் செய்தி கேட்கலாம். அப்படிப்பட்டவங்க முயற்சி பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஐயா நான் முடியலையே, என்னால் பண்ண முடியலையே என்ற ஒரு ஏக்கம் தாகம் உங்களுக்குள்ள இருந்தால் போதும், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு நமக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறாருங்க. அந்த நன்மைக்கு ஒருபோதும் மறக்க முடியாது. எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? நம்மளை தேவன் சுகமாக வச்சிருக்கிறாருன்னா அது மாத்திரமல்ல, நம்மளை சிலர் மருந்து மாத்திரோட நீ சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இல்லையா? மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டும் கர்த்தவங்களை சுகமாக வச்சிருக்கணும், அதுவும் கர்த்தருடைய கிருபை தான். அதனால ஐயோ நான் மருந்து மாத்திரை சாப்பிட்றேனே, கவலைப்படாதீங்க. நீங்கள் மருந்து சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் சுகத்தை கொடுக்கிறவர் அவர் தான். சுகத்தை கொடுக்கிறவர் அவர் தாங்க. அவரை நாம மறக்காம அவருக்கு நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்களாம் நாம் இருக்கிறோம் என்று ஒரு அடையாளம் அதிகாலை ஜெபம். அவரை பார்த்து நாம் நன்றி சொல்லணும். அதிகாலையில் நீதிமொழியில் 8:17 மறந்துறாங்க. அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில் நாம் தேவனை தேடும்போது அவர் பார்க்க முடியும், அவர் பார்த்து நன்றி சொல்ல முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த ஜெபம் நமக்கு இருந்தால் போதும், அந்த நன்றி உள்ள இருதயம் நமக்கு இருந்தால் போதும். அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஒருபோதும் மறக்காதுங்க. எத்தனையோ சொல்ல 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 நாட்கள் போதாது. இந்த 2 தான் இந்த நேரத்தில் சொல்ல முடிஞ்சதுங்க. தாவீதுடைய வாழ்க்கையில எவ்வளோ அற்புதம், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ அற்புதம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நன்றி உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேடுங்க, தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. இன்னும் நம்மளை உயர்த்துவார், இன்னும் பலப்படுத்துவார், இன்னும் நம்மளை உலகம் முழுவதும் கொண்டு சென்று நம்மளை பயன்படுத்துவாருங்க. ஏன்னா ஆண்டவர் விரும்புகிற அதிகாலையில் தேடுற ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தை மூலமாக உங்களோட பேசியிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை அதிகாலையில் எழும்ப முடியல, ஆண்டவரை கிருபை தான், கேளுங்க, ஏசப்பா கிருபை தருவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.